ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டே அவுட்டிங் தான் போயிட்டுருக்கோம். வாங்க எங்கள் கூட பெங்களூர் சுற்றி பார்க்கலாம். என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ, நான் தான் இவங்ககிட்ட ஹஸ்பண்டாக வேலை பார்த்துட்ருக்கேன். வாங்க பெங்களூர் சுற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்டோட பேக் சைடில் தாங்க இருக்கோம். இந்த சென்ஸ் இது பேக் சைடு ரோடு ஒன்று கனெக்ட் ஆகும். நம்ம கிட்டே ஃப்ளைட்டு போகிறது வர்றதெல்லாம் பார்க்கலாம். கம் காட்டு அப்படி சூப்பர்ல. நல்லா இருக்கும். என்னன்னா ரோஸ் பேர்ல கம்பா கொடுக்குறேன், சாப்பிட்டு நல்லா இருக்கு. இங்க பாருங்க, இங்க ஒரு கெஃபே மாதிரி வரும் உங்களுக்கு லெஃப்ட்ல. இன்னும் ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் ஆகல. இது பக்கத்துலயே ஒரு சின்ன மண் ரோடு போகும். இது ஒரு லேக் பக்கத்துலயே இருக்கு. ஸோ இதுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே ஒரு சின்ன கோயில் வரவங்க அங்கே ஸ்டாப் பண்ணா உங்களுக்கு ஏர்போர்ட் தெரியும். சேர் அதிகமா இருக்கு, இதுல போய் கார் மாட்டுச்சுன்னா கஷ்டம். அதனால தான் நான் அங்கே உள்ளே போகல, ரிஸ்க் எடுக்கிறது வேண்டாம்னு சொல்லிட்டு. சில இடத்துங்களில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேங்க, ஏன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருந்துச்சு, அதனால தான். ஸோ இந்த கெஃபேக்கு மேலே போய் பார்க்கலாம். நாங்கள் போனப்போ மழை வந்துட்டு இருந்ததுனால இங்கே யாருமே இல்லை. நீங்கள் எல்லாமே இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் உங்களுக்கு ஏர்போர்ட் பேக் சைடு. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தெரியுறது டெர்மினல் 2 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்க. ரைட் சைடில் தெரியுறது டெர்மினல் 1 டொமஸ்டிக் ஏர்போர்ட். ஃப்ளைட் மூவ் ஆகிறதெல்லாம் ஈஸியாக தெரியும் இங்கேருந்து. ஒரு டைம் பாஸ்க்கு நல்ல இடம் இது. அதை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நந்தி ஹில்ஸ் தான் அங்கே போயிட்டுருக்கோம். இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து ஒரு ரோடு போவோம், அந்த ரோடில் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். டிராஃபிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு இன்னைக்கு. உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு இருந்துச்சுன்னா இந்த ரோட்ல நிறைய டிஷ்ஷஸ் கிடைக்கும், இல்லைன்னு இல்லை. ஆனால் கண்ணை மூடி மேகி வாங்கி சாப்பிட்டு சைலண்டாக போயிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரிப்பீட் பண்ணுவீங்க வேற ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா. இந்த மரம் பாருங்க எப்படி விழுந்திருக்கு. நம்ம இப்போ நந்தி ஹில்ஸ் அடிவாரத்தை ரீச் பண்ணிட்டோங்க. இங்கே ரெண்டு சைட்லேயுமே சின்ன சின்ன கடை இருக்கும், பட் ஃபுட் அவ்வளவா நல்லா இருக்காது. எங்களுக்கு பசிக்க தொடங்கிடுச்சு ஆல்ரெடி, ஏன்னா டைம் ஆல்மோஸ்ட் 4 o'clock. ஸோ இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, ரிஷி நந்தி ரெஸ்டாரண்ட்டுன்னு. இது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா மலை, அது ஃபாகில் கவர் ஆகிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே இன்டோர் சீட்டிங்கும் இருக்குது, அவுட்டோர் சீட்டிங்கும் இருக்குது. நாங்கள் இந்த இடம் பிடிச்சிருந்துச்சு, அதனால இங்கே உட்காந்துடலான்னு பிளான் பண்ணோம். ஈவினிங் டைம்ன்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு எக் நூடுல்ஸ், அதுக்கப்புறமா ஒரு சிக்கன் மஞ்சூரியன் ட்ரை தான் ஆர்டர் பண்ணோம். அது கூடவே 2 காஃபி. இவங்க கிட்டேயே ஸ்டே ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல, நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் நந்தி ஹில்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இங்கே எங்கன்னா வாஷ்ரூம் யூஸ் பண்ணின்னு போங்க, ஏன்னா நந்தி ஹில்ஸில் கண்டிப்பாக ஒர்ஸ்ட்டாக தான் இருக்கும். இங்கே ஸ்டே பண்ணுறவங்கள மட்டும்தாங்க இதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பார்க்கிங் நல்லா இருக்கீங்க. நம்ம ஆர்டர் பண்ண எக் நூடுல்ஸ் வந்தாச்சு. இது கூட ஒரு சிக்கன் மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணியிருக்கோம், 2 காஃபி. அது ஒரு காஃபி வந்து டீசன்ட் ஃபுட். ரொம்ப எதிர்பார்க்க முடியாது இந்த இடத்துலலாம், நல்லா இருக்கு. நாங்கள் நூடுல்ஸ் சாப்பிட்டு முடிச்சதும் தாங்க இந்த சிக்கன் மஞ்சூரியன் கொடுத்தாங்க. இந்த சிக்கன் மஞ்சூரியன் ஃபுல்லாகவே போன்ஸ் தாங்க இருந்துச்சு. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. பில் பே பண்ணி நம்ம கிளம்பிட்டோம். இங்கே சாப்பிட மட்டும்தான் வரோன்னா நம்மளோட பார்க்கிங் வெளியாக இருக்குங்க, ரோட ஒட்டியே இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து 1 minute நம்மளுக்கு நந்தி ஹில்ஸ் என்ட்ரன்ஸ் வந்துடும். ஸோ நம்ம மேலே ஏற தொடங்கிட்டோம். வெதர் போக போக மாறிட்டே வருது, ஃபுல் ஃபாக் கவராக இருந்துச்சு. நம்ம இந்த மலை மேலே போகிறதுக்கு நிறைய ஹேர்பின் பென்ஸை கிராஸ் பண்ணி போனோங்க, அதனால பொறுமையாக மெதுவாக போகலாம். இப்போ நம்ம பார்க்கிங் ஏரியா ரீச் பண்ணிட்டோங்க. இங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் போய் டிக்கெட் வாங்கணும், வண்டிக்கும் நம்மளுக்கும் சேர்த்து. இன்னைக்கு வீக் டேன்றதுனால க்ரௌட் அதிகமாக இல்லை. ஒருவேளை நீங்கள் வீக்கெண்ட்ஸில் வந்தால் இங்கே உங்களுக்கு பார்க்கிங்கில் நிற்கிறது கூட இடம் இருக்காது. இப்போது அங்கேருந்து கொஞ்சம் படி ஏறினா இந்த வியூ உங்களுக்கு கிடைக்கும், பார்க்கிங் தி கம்ப்ளீட் வியூ.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ். சில பேர் கார்லேயும் வராங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் அங்கே என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுடுவாங்க. எதுவுமே அலௌட் இல்லை. உங்களோட ஓன் வெஹிக்கிள் காரில் நீங்கள் மேலே வரைக்கும் போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குது. மேலே மயூரா பைன் டாப்னு ஒரு ஸ்டே இருக்குங்க. அங்கே போய் நீங்கள் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் உங்களை கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. அது ஒரு கவர்மெண்ட் ஹோட்டல். இந்த வேனில் தாங்க நம்மளை மேலே கூட்டிகிட்டு போவாங்க. பர் ஹெட் 25 rupees ஒன் வே ட்ரிப்புக்கு. நாங்கள் போனப்போ யாருமே இல்லை. பட் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்ளீட்டாகவே ஃபுல் ஆயிடுச்சு. நீங்கள் நடந்தும் போகலாம், பட் ஏறுறது கொஞ்சம் மூச்சு வாங்கும். அதை இந்த வெதருக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டி எடுத்துட்டோம். நந்தி ஹில் ஸ்டாப் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரோட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உள்ள நீங்கள் எந்த ரோடு எடுத்தாலும் போய் கனெக்ட் ஆகிடும். இங்கே மங்கீஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. போகிற ரோடு ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, மிஸ்ட் ஃபார்ம் ஆகி. இங்கே இருக்க மங்கீஸை யாரும் ஃபீட் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களோட பொருளை ஈஸியாக தூக்கிட்டு ஓடிடும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மேலே ரீச் ஆகிட்டோங்க. இங்கே லெஃப்ட் ரைட் ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு சீட்டிங் ஏரியாஸ் இருக்குது, ப்ளஸ் வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் இறங்கிட்டு இந்த சைடு வரல, ஏன்னா முடியல, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. நாங்கள் வந்தப்போ ஒரு 5 o'clock இருக்கோன்னு நினைக்கிறேன், 4:35. ஸோ அதனால் நாங்கள் இந்த சைடு வரல. பார்க்கிங்லேருந்து இங்கே மேலே வர்றதுக்கு ஒரு 5 minutes ஆகுங்க வண்டியில் வர்றதுக்கு. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வியூ பாயிண்ட் தான். யாரெல்லாம் ஊட்டி ஏற்காடு போகணுன்னு நினச்சி போக முடியாத இருக்கீங்களோ கண்டிப்பாக இங்கே வந்துட்டு பாருங்கள். செம்மையாக இருக்குது. அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த இடம். இங்கே யூஸ்வலாக நிறைய பேர் சன்ரைஸ் சன்செட் பார்க்க தாங்க வருவாங்க. பட் எனக்கு இந்த வெதர் தான் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ட்ராப் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. இங்கே ஒரு மயூரா ஹோட்டல் இருக்குது. இங்கே உங்களுக்கு காஃபி, டீ, ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் போண்டா, பஜ்ஜி அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் கிடைக்கும். ப்ளஸ் இட்லி எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன், தோசை அந்த மாதிரி. இவங்க கிட்டேருந்து உங்களோட பிலாங்கிங்ஸை பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்படியே இந்த படி இறங்கினா ரைட் சைடில் இங்கே ஒரு ஃபேமஸ் டெம்பிள் இருக்குங்க. ஆனால் ஃபாக்னால எதுவுமே தெரியல, ஃபுல்லாக கவர் ஆகிட்டுருக்கு. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்குது. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா நம்மளுக்கு அந்த மெயின் வியூ பாயிண்ட் இருக்குது. கீழே ஒரு கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க, அங்கேயும் இறங்கி போகலாம். ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் நல்ல இடம் இது. இது மேலே போன உடனே நம்மளுக்கு ஃபுல் வியூ தெரியும். ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாகவே மிஸ்டில் கவர் ஆகிருக்கு, சுற்றி ஒன்றுமே தெரியல நம்மளுக்கு. வாங்க நம்ம கீழே போய் கார்டனை பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் பார்த்து போகணும், ஏன்னா இங்கே ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. இந்த படியில தாங்க இறங்கி போகணும். இதே இடத்துக்கு நான் ஒரு 2 months முன்னாடி வந்திருந்தேன். அப்போ எடுத்த வீடியோ கிளிப் பாருங்க, வியூ எவ்வளோ அழகா தெரியுதுன்னு. அப்போவும் மிஸ்ட் கவராக இருந்துச்சு, பட் ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு சுற்றி. இங்கே மேலே ஒரு நந்தினி ஷாப் இருக்குங்க. அங்கே ஐஸ்கிரீம், டீ, காஃபி எல்லாம் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது மணி ஒரு 6 இருக்கோங்க. இருட்ட தொடங்குது லைட்டாக. ஃபாகும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு.
சரி இங்கேருந்து கிளம்பிடலாம். இதுக்கோ மேலே பார்த்தீங்கன்னா குளிர் தாங்காது, ஏன்னா ஸ்வெட்டர் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஒரு டீ ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. அவ்வளோ வர்ஸ்ட்டாக இருந்துச்சு, ஏன்னா அரை டப்பா சுகரை கொட்டி வச்சுருந்தாங்க. இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அது பார்க்குறதுக்கு ஸ்டேஷன் மாதிரி இல்லைங்க, ஏதோ ஒரு வீடு மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளை பஸ்ஸு ட்ராப் பண்ணிச்சு இல்லைங்களா, அதே இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கார்டன் எல்லாம் இவ்வளோ அழகாக அந்த எலிஃபண்ட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்த பஸ் இருந்துச்சுங்க, அவங்கள கேட்டால் இன்னொரு 20 minutes ஆகும் எடுக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. சரி நடந்தே போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே கீழே போகிறதுக்கும் நிறைய வழி இருக்குங்க. ஸோ நாங்கள் யூஸ்வலாக இந்த வழி தான் எடுப்போம். இறங்க போகும்போது நிறைய பேர் மேலே ஏறி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு, ஒருத்தரும் இல்லை கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி. ரொம்பவே பயம் எடுக்க தொடங்கிடுச்சு. பயங்கரமா இருக்கு. இந்த இடம்லாம் பாருங்களேன், பகல்ல பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கும். டைம் ஆக ஆக இருட்டு கோஸ்ட் மூவில வர மாதிரி ஆயிட்டு இருக்கு. இங்கேருந்து பத்திரமா போய் சேர்ந்தா போதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு. ஒன்றுமே தெரியல. நீங்க யாரும் இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. த்ரில்லிங்காக இருக்கும், ரிஸ்க் எடுங்க. உயிர் போச்சுன்னா த்ரில் வருமா? I love you. எவன்டா? நடந்து வராங்க மேலே. ஒரு வழியாக இப்போ நம்ம கீழே வந்துட்டோங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நந்தினி பார்லர் இருக்கு. 6:30க்கு அப்புறமா இங்கே எதுவுமே அலௌட் இல்லைங்க, எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வெஹிக்கிள்ஸும் அலௌட் இல்லை மேலே வர்றதுக்கு. கண்டிப்பாக சேஃபே இல்லைங்க. ஒரு 7 o'clock ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு யாரும் இருக்காதீங்க. 6 o'clockே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து லாஸ்ட் பஸ் கீழே வரத்துக்கோ நம்ம வரத்துக்கோ டைம் கரெக்டாக இருந்துச்சுங்க. இங்கேருந்தே ஒரு லெஃப்ட் போகுது, இங்கேயும் லைட்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு வழியாக நம்ம என்ட்ரன்ஸ் கிட்டேயே வந்துட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.